இப்போ உபாசகன் அப்படிங்கிறவாளுக்கும் சாமான்யமாக உள்ளவாளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாமான்யமாக உள்ளவா பலனை பெறலாம், பெறாமலும் இருக்கலாம். அந்த பலனை அவளை அடையலாம், அடையாமலும் இருக்கலாம். ஆனால் உபாசகன் அப்படின்னு எடுத்துட்டா அந்த பலனை அடைந்தே தீருவார்கள். அது அவளை போய் சேர்ந்தே தீரும். இந்த உபாசகன் இந்த சொல்ல நம்ம ஒரு குறிப்பிட்ட வலைக்குள்ள கட்டுப்படுத்தி இதுக்கு இதான் இலக்கணம்னு சொல்லிட முடியாது. பொதுவில் நடந்திருக்கிறத செவிவழி செய்திகளை கொண்டு சொல்ற பொழுது 3 விதமான உபாசகர்கள் சொல்லப்படுகிறார்கள். தெய்வத்தால் ஆட்கொள்ளப்பட்டவன். அந்த காலத்துலலாம் சாமி குறி சொல்லும், சாதாரண மனுஷன் மேலே ஏறி சொல்லும். அந்த மனிதன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவன் எப்போ பூஜை பண்ணாலும் அவனுக்கு உண்டே தான் சாமி வரும், மற்றவளுக்கு வராது. அதனால அவனுடைய உடலை இறைவன் செல்கின்ற இடமாக அங்கீகரித்திருக்கிறான். அதுதான் உபாசகன் அப்படின்னு அந்த மனிதனை சொல்ற வழக்கம். அதுக்கப்புறம் பின்னாடி அந்த உபாசகங்கிற சொல்லு யாருக்கு சொன்னா அப்படின்னா, யார் 24 மணி நேரமும் சாமியவே நினைச்சுண்டு சாமி காரியமாவே பண்ணிண்டு அதையே சிந்திச்சுட்டு இருக்காளோ அவளை உபாசகன்னு சொல்ல ஆரம்பிச்சா. இது அந்த காலத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா, சன்னியாசிகளுக்கு கூடவே இருந்து தொண்டு பண்றாளோ இல்லையோ, 24 மணி நேரமும் அவளுக்கு என்ன வேணும்னு பார்த்து போனோம். அவளை தான் அந்த உபாசகன்கிற வார்த்தையே பயன்படுத்தியிருக்கா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, குரு சிஷ்யனா அந்த மாதிரி எடுத்துப்பா. அதே மாதிரி ஞானம் முதல் மனிதனை ஞானம் வந்த பிறகு முதலில் பார்க்கும் ஒரு இல்லறத்தானை உபாசகன்னு சொல்ற வழக்கம் இருக்கு. இந்த மாதிரி உபாசகன்கிற வார்த்தை, உபாசனை அப்படிங்கிற வார்த்தை வெவ்வேறு பொருள்களில் அப்படியே காலந்தோறும் மாறுபட்டு கொண்டிருந்தது. எது எப்படியாக இருந்தாலும் உபாசனை என்பது தேவதையோடு சொல்லுகிற ஒரு மானுட பண்பு. ஒரு மானுட இனத்தை சார்ந்தவர்கள் தேவதைகளோடு வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொடர்பை சொல்லுகிறது இந்த உபாசனை அப்படின்னா அது மிகையா இருக்கு. ஏன்னா மந்திரத்தினாலேயோ இல்லை மூர்த்தினாலேயோ இல்லை குரு உபதேசத்தினாலேயோ ஏதோ ஒன்றை நம்ம ஒரு கொள்கையை பின்பற்றி அதிலிருந்து வழுவாதவர்களாக நாம் இருக்கின்றோம், ஒரு கொள்கையை பின்பற்றுபவர்களாக இருக்கின்றோம். அப்படிப்பட்டவர்களைத்தான் உபாசகர்கள் என்று கூறுகிற வழக்கம் இருக்கிறது.